ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 18 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, ரோடமைன் பி என்ற வேதிப்பொருளால் பஞ்சு மிட்டாயை தடை செய்த மாநிலம். அதாவது ரோடமைன் பி அப்படின்றது ஒரு வேதிப்பொருள். ஸோ இது வந்து கேன்சரை உற்பத்தி செய்கிற ஒரு வேதிப்பொருள். அதாவது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு தான் இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த குழந்தைகளுக்கு பஞ்சு மிட்டாய் வந்து வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் அது கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அந்த கலரை கிரியேட் பண்ணுற ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ரோடமைன் பி என்ற வேதிப்பொருள். இது வந்து முக்கியமாக கேன்சரை கிரியேட் பண்ணுன்றதுனால ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இதை தடை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆய்வு பண்ணி தான் இந்த தடையை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இனிமேல் யாரும் குழந்தைங்களுக்கு அந்த பஞ்சு மிட்டாயை கொடுக்காதீங்க. அடுத்து, அமெரிக்காவின் நாசாவும் இந்தியாவின் இஸ்ரோவும் இணைந்து பூமியை கண்காணிக்க அனுப்பும் செயற்கைக்கோள். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிசார். அதாவது இங்கிலீஷில் வந்து NISAR, நிசார், NISAR, நிசார் என்னும். அதாவது இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து தான் இந்த நிசார் அப்படின்ற பேர் வந்தது. ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 இந்த ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்த செயற்கைக்கோளினுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இது ஒவ்வொரு 12 நாளுக்கு ஒரு முறையும் பூமியினுடைய மேற்பகுதியும் அதே போல் பனி மூட்டமாக இருக்கிற இடத்தையும் கண்காணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் இதனுடைய முக்கியமான வேலைகள். ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா ஸோ அது கண்காணிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 2014 ஒப்பந்தம் போடப்பட்டது 3 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனுடைய ஆயுட்காலம். அடுத்தது, 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட், ஞானபீட விருது அப்படின்னா என்ன? ஞானபீட விருதுன்ற ஒன்றும் இல்லை, ஒரு மொழியில் சிறந்து விளங்குற அந்த படைப்பாளிக்கு, அந்த இலக்கியத்துக்கு கொடுக்குற, அந்த படைப்பாளியை படைச்ச அந்த இலக்கியவாதிக்கு அந்த படைப்பாளிக்கு கொடுக்குற விருது தான் ஞானபீட விருது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தி மொழியில் நிறைய பேர் 11 பேர் வாங்கியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 11 பேர் இந்தி மொழியில் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இந்த முறை யாருன்னா ஆப்ஷன் சி ராம்பத் ராசாரியா, ஆப்ஷன் டி குல்சார். ஸோ இவங்க இந்த 2 பேர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத அறிஞர். இதில் ரொம்ப ஒரு அதாவது உணர்ச்சி ஊற்ற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராம்பத் ராச்சாரியான்றது பிறந்த 2 மாசத்துல தன்னுடைய பார்வை இழந்தவர். கிட்டத்தட்ட குழந்தை பிறந்த 2 மாசத்துல இவர் தன்னுடைய, அதாவது இவர் வந்து சின்ன வயசுல பிறந்த 2 மாசத்துல பார்வை இழந்துட்டார். ஆனால் இவருக்கு 22 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமஸ்கிருத அறிஞர் வார கிட்டத்தட்ட. இவர் வந்து ராமஜென்ம பூமி இந்த வழக்கில் அது ஜெயிச்சதுக்கான முக்கிய நோக்கமே இவர் தான்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம், அதாவது மகாபாரதம், பல இலக்கியங்களுடைய சான்று, கிட்டத்தட்ட 100 பக்கங்கள் கொண்ட சான்றை வந்து அந்த கேஸில் இவர் கொடுத்ததுனால தான் அந்த கேஸு திசை திருப்பிச்சு அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது நிறைய ஆதாரத்தை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்வையற்றவர், 22 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ அதனால தான் இவருக்கு ஞானபீட விருது கொடுத்துறாங்க. அடுத்தது குல்சார் என்றவர் ஒரு உருது அறிஞர். இவர் வந்து உருது அறிஞர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஞானபீட விருது 1961 கொடுத்துட்டு வராங்க ஞானபீட விருது. ஓகேங்களா? இதனுடைய முக்கியமான நோக்கம், ஞானபீட விருதுன்றது 21 லட்சம் கொடுப்பாங்க. இதனுடைய பரிசு தொகை 21 lakhs, 21 லட்சம். தென் ஒரு வாக்தேவி சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை கொடுப்பாங்க, வாக்தேவி சிலை. ஓகேங்களா? இதுதான் இந்த ஞானபீட விருதுக்கான பரிசுகள். ஓகே, அடுத்தது, சர்வதேச வள்ளலார் மையம் எங்கு அமைய உள்ளது? இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, வந்து வடலூரில் தான் அமைய போகுது. ஸோ வள்ளலாருடைய பெருமையை இது போற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர். இவர் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து அறிக்கையை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருடன் கருத்தும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அனைவரும் டிஎன்பிசிக்கு படித்து கண்டிப்பாக அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்று நான் வாழ்த்துக்கிறேன். அடுத்தது, இன்னைக்கு பார்த்தது இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1,
58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நம்பர் 1. ரெண்டாவது, ரோடமைன் பி அப்படின்ற வேதிப்பொருளை உள்ளடக்கிய பஞ்சு மிட்டாயை தடை செய்த மாநிலம் இது. இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.